அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லாம் வேறு லெவலாக இருக்கீங்க. சாப்பிட்டு இப்போ தான் நானும் சாப்பிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் வந்திருக்கேன். வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் இங்கே தாங்க நம்மளோட பயணம் ஆரம்ப காலத்தில் இங்கே தான் இருந்தது. ஸோ இப்போ தான் வந்து இடம் மாதிரி போயிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குருநாதரோட வண்டியில் தான் உட்காந்துருக்கேன். நம்ம குருநாதர் பின்னால் உட்காந்துருக்கேன் பாருங்கள். நானும் குருநாதர் இப்போ தான் பிரியாணி சாப்பிட்டோம். வேறு லெவலில் ஒரு பிரியாணி மாசா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்து வண்டியில் உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம குருநாதர் வண்டியில் உட்காந்துருக்கேன். ஓகே நண்பர்களே, நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கம்மலில் சொல்லிட்டு போங்க. நான் அந்த வண்டியில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ டிரைவர் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இன்றைக்கி வந்து ஆர்டி ஆஃபீஸ் வழியாக வந்த வேலை முடிஞ்சது. ஸோ அப்படியே நம்ம குருநாதரெல்லாம் பார்த்து சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்தேன். ஆமாம், அந்த வண்டி தான் உட்காந்துருக்கேன். தலைக்கு மேலே பேனை ஓடிச்சுக்கு செம்ம வெயில் பட்டை கலப்புதுங்க. பார்த்திங்களா, நம்ம வாணியம்பாடியில் உள்ள டூரிஸ்ட் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்து டூரிஸ்ட் ஸ்டாண்டு இதெல்லாங்க. ஸோ வண்டிகளாம் நிறுத்தி பார்த்திங்களா. ஆமாம், அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கு பக்கத்துலேயே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பக்கமே இருக்குதுங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் தான். ஸ்டேஷனுக்கு போனோன்னாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் ஒரு 5 நிமிஷம் வாக்கபிள் தான். ஸோ ஒரு வசதி கொண்ட ஒரு இடம் இது. ஆமாம், இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெயில் செம வெயில் வெளுத்து கட்டுது வாங்குது. ஸோ உங்கள் இடத்துல வெயிலாம் மழையான்றதை கண்டிப்பாக கம்மலில் சொல்லிட்டு போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லேசாக மானம் மூடுது. மழை வருமா வராதோ தெரியாது. செம்ம வேக்கடாக இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் 9% பஸ்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய குருநாதர் ஏதோ வேறு ஏதாவது லைனில் பேசிட்டுருக்காரு. அதனால் பாருங்கள் பார்த்தீங்களா, அவர் வைப்பை வேறு மாதிரி. ஆமாம், ஓகே, பார்ப்போம்.